சில பிளண்டர்ஸ்லாம் இருக்குது, சிஎஸ்கேலும் சில குளறுபடியாக இருக்குது. அதை எடுத்து சொன்னால் கமெண்ட்டில் போயிட்டு வந்துட்டு கோச்சிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு கிரிக்கெட்டாக பார்க்கணும். எதிர் ஃபேன்ஸில் வந்துட்டு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா, ஆர்சிபிலாம் வச்சு செய்கிறீங்களா, அப்போ உங்களையும் சில பேர் வச்சு செய்ய தான் செய்வாங்க. அதை நீங்கள் ஏற்றுன்னு தான் ஆகணும். உங்களை யாரா வச்சு செய்கிறதுன்னு அப்படி ஓவராலாக பேச வேணாம். உங்களை வச்சு செய்கிறதுன்னு ஒரு டீம் இருக்குது. ஒன்றுக்கு ஒருத்தன்னா அப்பனுக்கு அப்பன் ஒருத்தன் எப்பவுமே இருப்பான். ஸோ ஆல்ரெடி சிஎஸ்கேவும் வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு டீம்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்ல. கேமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது கிரிட்டிக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேட்டு தானே ஆகணும், அதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் கமெண்ட் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு வேறு வீடியோஸ் போடும், அதுக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும். சிஎஸ்கே டீம்ஸ் எப்பவுமே தலை தோனி சூப்பரான ஒரு கேப்டன்சி, வெல் செட்டில்டு டீமு, 35+ ஏஜ்னா செலக்டட், 30 கீழே ஏஜ்னா இவர் ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு டீம். ஸோ எப்பயுமே வந்துட்டு டேடி ஆர்மியை ஃபாலோ பண்ணுற ஒரு டீம். ஸோ என்னப்பா உனக்கு என்னப்பா வயசு 35, கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமாங்க. குழந்தை இருக்கா, ஆமாங்க. அப்போ யுவர் செலக்டட். உனக்கு கல்யாணம்